வீரசக்தி வீரசக்தி கொண்டவரே விளையாட வரும் ஐயா. வேளையில கணபதியோ விருப்பனோ நினைக்கும் போது தலவாக்கு பூணூலாம் எழுந்திருக்கும் வந்த பிறகு கருப்பண்ண
கண்ணி பிறந்தவளே கண்ணிகளே ஆயாடி கூற்றப்பாடு உண்டவளே கன்னிமார் ஓட விட்டு கண்ணிகளே புறப்படம்மா இந்த போகும் சமந்தவளே கண்ணிகளே ஸ்ரீராமன் தங்கை அம்மா பஞ்ச முகத்தழகி ஆயாளும் ஆயோடு தங்கை அம்மா வட்டவன் 7 பேரும் ஆத்தங்கர கண்ணிகளே தங்கதிர மேடையில வேலையில தலவாய்களை போட்டு போல பூஜையடா கண்ணா தேங்காய் படுத்து போல பூஜையடா இருப்பதோட வேலையில போன
பொன்னாறு உலகத்திலே ஐயனே தாண்டுவதும் கருப்பண்ணாவ கொடிமலக்கவதும் 18ஆம் அடியெடுப்பை இன்னார வேளையிலே கையுந்துர கொண்டு வைக்கும் போது யானி மீச முறிப்பழகானி மின்கோபம் அடித்தவரே கோழிமுட்டே கண்ணழகும் கருப்பையாவ கோடாலி வல்லழகும் ஈச்சங்காய் வல்லழகும் கருப்பண்ணாவ கொந்தள மூக்கழகும் போரப்பல்ல கண்டுவிட்டாவோ சிறுவாரே திருநெடுங்கும் சிங்கப்பல்ல கண்டுவிட்டா கருப்பையாவோ கோபாலா திருநெடுங்கும் இன்னார வேளையிலே வைக்கவாது சீவி விட்டு குதிரை சீவி விட்டு வாருவையா பொன்னாட சவுக்கிடத்து வேட்டைக்கு பயணமடா வேட்டைக்கு பயணமுன்னா ஆதி குதிரை முன்னி நிற்கும் ஆட்டிக்கு பயணமுன்னா குதிரை முன்னி நிற்கும் நினைக்கும் போது ஆகமடா உன்புறவி வாருமடா இன்னமோ தாமதமோ சிந்தாடகம் பாடி பூஜை வேலையிலே நான் வரவே வேலையிலே இல்லத்திலே முடிவிருந்து வந்த பொழுது
சாராயம் ஒப்பளிப்பா வெள்ளக்கல் பாதையிலே விளையாடி வாருமனா கல்லறைக்கு ஆராட்ட நீரலையா கல்லறைக்கு பழனிய தட்டலையா வேலையில வரவரை வைக்கலையா வேலையில ஆடிய வந்த போது ஐயா உனக்கு செஞ்சீங்களா நீ அழிக்கணும் பார்க்குற உண்மையா இல்லையா? சரி, உனக்கு எந்த குறைப்படலாம இப்போ நான் என் பூசம் முடிஞ்சவொடனே உனக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு விட்றேன். அவங்கள வளர்த்து விடலாமா இல்லை என்ன பண்ணு சொல்லு. இல்லை அவங்களுக்கு நீ ஒரு பாடம் பார்த்துன்னு சொல்கிறேன், பாடம் பார்த்திடலாமா? சரி, உன் மனசுக்கு ஒரு பாடம் பொருத்தி அவனு சொல்கிறேன், நான் பொருத்தி தராங்க. சரியா? என்ன அடுத்த அமாவாசைக்குள்ள உன்னை தேடு, என் இடத்த தேடி என்னை அந்த இடத்த கூட்டிகிட்டு போ. ஏன் கையும் காலு வரா சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி உன் இடத்துக்கு விடுவாங்க. பரவாயில்லையா? அப்படின்னா சொல்லு, இப்பயே ஆரம்பிக்க. ஒரு கையும் காலும் வராமல் போகும். கூப்பிடாங்களா? கூப்பிட்டு வரியா? சரி, ஒரு அமாவாசைக்கு கண்டிப்பாக அவங்க கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வருவோம். எதுக்காக கொடுக்குறான்? வண்டி வாங்கி கொடுத்தா 5 புல் வாங்கி தரணியா? தொழில் சொந்தமாக அமைச்சு கொடுத்தா 5 புல் வாங்கி தரணியா? சந்தோஷமா? உனக்கு எந்த குறைபாடும் இல்லையா? அந்த பணம் வாங்கி தரணும், அவ்வளோதானே? என் கடன் அடைக்கல, நாளைக்கு உனக்கு தேடி வரும்போ கவலைப்படாது. எதுவும் பார்த்துக்காது, என் கடன் அடைச்சி விட்டீங்கள. என் கடன் அடைக்காதனால உனக்கு இவ்வளோ சித்ராவை பண்ணேன். சரியா? உன் சொப்பந்தலை உன் சொப்பந்தை காட்டி கொடுத்தனால என்னை தேடி எடுத்தீங்க, 5 புல் வாங்கி தர. சரியா? அது ரொம்ப நான் கடன் இப்போ அடைக்கிறே இல்லையா? சரியா? நாளைக்கு உன்னை தேடி வாங்கி தரேன் காசை, எந்த கஷ்டம் தரமாட்டேன். உனக்கு நாளைக்கு போது இறங்கத்தான் உனக்கு காசு. சரியா? 1 லட்ச ரூபா உனக்கு வாங்கி தரேன் நாளைக்கு, கவலைப்படாது. நாளைக்கு பொழுது இறங்கத்தான் உன் கையில் காசு இருக்கு. என் கடன் அடிச்சுட்டீங்களா? நம்ம மட்டும் உனக்கு நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி, ஏன் மக்களையோ குழந்தை காட்டு. சரி சரி, அள்ளிக்குட்டை புரியும். வெளியூர் நாம பொழைக்கிறது அள்ளிக்குட்டை, உண்மையா இல்லையா? வெளியூர்காரன் வந்து பஞ்ச பொழைக்கிற இடத்துல இருக்க. சரியா? உனக்கு நான் செஞ்சு தரத நீ அப்படியே வீட்டில் வச்சுக்க. சரியா? கவலைப்படாமல் இருக்கு. என் பூசை முறையாக பூசாரி தருவான். அவனை சொப்பனை சொன்னார், இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கான், என் பூசையில் வச்சுருக்கான். சரியா? என் பூசை முடிஞ்சு நீ வாங்கிட்டு போ, வீட்டில் சொல்கிறத வை, எந்த கவலைப்படாமல் இருக்கும். எப்படி வருமானம் வேறு வேலை இருக்கா? வேலை இருக்குது. என் சனியாக வந்த போது வேலை இருக்குது, இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது, இப்போ நம்மளே இருக்கா? சரி, பிடிச்சிருக்கா இல்லையா? எப்படி போனேன்? ரொம்ப சந்தோஷமா?
சரி அடுத்த அம்மாசிக்குள்ள நீ எதிர்பார்த்த தட்டுல முடிச்சுட்டாங்க சரியா கலப்படம் கொண்டாடி கையில சக்கரை இருக்குது அதனால சக்கரை போட்டுக்கலாம் இன்னும் இல்லையா சக்கரை இருக்குதா இல்லையா கையில ஜாதகம் பார்த்தோம் கை பார்ப்போம் சரியா சக்கரை கையில இருக்கு அதான் கலப்படம் போக உனக்கு துணையா இருக்கு எவ்வளோ ஒரு ஆண் வயசா 3 பேர் ஆண் வயசு அதை நட சுத்தியா இருப்பானே ரொம்ப சுத்தி சரியா அவன் அப்பா காய் ரத்தம் ஆகிட்டு அவர் பழம் தரம் கேட்டு ஒரு பழம் தானே போடு சரியா பழம் போ உன் மனசு ஒன்று ஆசைப்படுற கண்டிப்பாக ஒரு அம்மா சரி முடிச்சுட்டேன் சரியா பழம் போ அதே தான் கேட்டேன் உன் மனசாக தான் ஓடிட்டே இருக்குது நான் வாங்கித்தரேன் அவனை அடித்து கொடுங்க வேணாம் நல்லபடியாக வாங்கி கொடு நான் எப்படி கொடுத்தோம் அப்படி வாங்கி கொடுன்னு கேட்டேன் என் பள்ளியோட இடம்னு எத்தனை கேட்டேன் நான் அப்படியே தரேன் இதை மனசு அறிஞ்சு நான் எனக்கு கேட்டேன் சரியா நான் தரேன் கற்பச்சாமி என் மக்களையும் என் குழந்தையும் காக்கு சரி கூப்பிட்டு அப்போ என்ன பண்ணேன் அவர் தான் கேட்குறாரு இவனே முறை மாற்றலாம் வரேங்க எப்படி முறை மாற்ற மாட்டாங்கன்னு கேட்குறாரு என்ன பண்ணலாம் படையில் வச்சு வச்சியா சரி என்னப்பா பண்ணலாம் சரி உன் பையனை கூப்பிட்டு இவன் கையில் கொடுக்கதான் ஆசைப்பட்டேன் சரியா படையில் கொடுத்துட்டேன் சரி அவர் ஏற்றுக்கிறேன் எந்த குறையில்லாமல் வச்சிருக்காரு சரியா உன் பையனுக்கு அப்பா உடம்பு சரியா போதா சரியா உன் பையனுக்கு அடுத்த அமாவாசை இடத்துல கலப்ப தீபாவளி காட்ட நிற்க வச்சிரு சரியா இந்த இடத்துக்கு யார் அவன் இந்த இடத்துக்கு யார் அவன் அப்பயா கேட்கிறா அது கேள்வி அதுதான் எனக்கு இப்போ இருந்தே இந்த இடத்துக்கு ஆண்வயசுன்னு கேட்டீங்க கொடுத்தேன் ஏன் நிற்க வைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாருப்பா நீ பதில் சொல்லுவாரு நிற்க வைக்கிறியா எந்த மாற்றம் இல்லையா சரி சின்ன திருப்பதி சரி உனக்கு எடுத்துலாமா ரெண்டு பரப்பாடு இருந்தாம முடிச்சிடலாம் சரி உன் மகாலியோட ஒருத்தர் செஞ்சிருக்காமா ஏன்னா வருஷத்துக்கு ஒருத்தர் தவறாங்கன்னு இதை செஞ்சு வச்சா ஒருத்தர் சொன்னான்னு சொல்லி அதை செஞ்சு வச்சிருக்காங்க சரியா அது செஞ்சுலேருந்து அவங்க வீட்டில் நிம்மதி இல்லை கணவன் மனைவி கூட அப்பப்போ தவற வருது பிள்ளைகளை என்றைக்கும் நீ கை நோவுனது கிடையாது இப்போ கை நோவு சூழ்நிலை ஆகுது உண்மையா இல்லையா சரியா அதனால் நான் செஞ்சதை செய்ய சொல்கிறத அவர் சொல்கிறாரு நான் பூச முடிஞ்சேன்னு கேட்டு என்ன செய்யணும்னு கேட்குறேன் நான் செஞ்சிடு சரியா எந்த குறைவெல்லாம் பார்த்துக்கலாம் உன் பங்காளி உனக்கு செஞ்சதை அவனோட நிறுத்திக்கலாம் உனக்கு பக்கம் வர நான் பார்த்துக்கிறேன் சரியா கலப்படாமல் அவரோட சம்மந்தப்பட்டது தான் சரியா பசங்க செஞ்சுட்டாங்க அதே வயசு ஒருத்தன் சொல்கிறான் அதை செஞ்சனால தான் இன்னைக்கு அவங்களும் கஷ்டப்படுறாங்க உன் பங்களிச்சு ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு வரானா கஷ்டப்படுறானா இல்லையா சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கைய பரதேசியே சுற்றலாம் ஒன்றை கூட ஒரு 50 ரூபா கூட கேட்டிருப்பான் வந்து சரியா அதுதான் அவன் சரியா செஞ்சுட்டான் தெரியாமல் இடம் தெரியாமல் திசை தெரியாமல் மாட்டிட்டு முடிக்கலாம் எதுலேருந்து வெளியே இதுலேருந்து எப்படி வெளியே போகணும் தெரியாமல் போக முடியாது தவறான செஞ்சுதான் அவன் அனுபவிச்சு தான் ஆகும் சரியா உனக்கு பாதிக்க முடியாது ஆபாது என்னை வந்து கேட்டுட்டீங்கள உனக்கு பாதிக்கலாம் பார்த்து விட்டேன் சரியா நான் முடிச்சு தரேன் உனக்கு ஃபஸ்ட்டு இந்த எடுத்துடலாம் இந்த எடுத்து 1 வருஷம் ஆகும் உனக்கு 1 வருஷமாக அது ஒன்றும் புரிய வச்சுக்கல எங்கே போனாலும் எதுவும் இல்லாமல் சும்மா நீ மருத்துவ செலவு பண்ணி ஒன்றும் புரோஜனமாக தான் போச்சு உண்மையா இல்லையா இந்த 1 வருஷமும் மருத்துவ செலவு பண்ணி புரோஜனமாக போச்சு இந்த 3 மாதம் அளவு தான் உனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது பேசி இந்த சாமி கேட்டு பார்க்கலாமான்னு கேட்குறேன் கேட்டே இல்லையா சரியா உனக்கு முடிச்சு தந்துட்டு அந்த வீட்டை உனக்கு முடிச்சு தரேன் சொத்து பிரச்சனை நிறையா இருக்குது இதில் என்னென்னா அவன் பங்காளி மாமச்சம் 2 பேரும் கூட்டு கவலை வேலை பண்ணிக்கிறாங்க பண்ணுறேன் அவன் நீ 1 ரூபா எடுத்தா அவன் 2 ரூபா கேட்கறான் அப்படிதானே போயிட்டு இருக்குது அப்படிதானே போயிட்டு பிரச்சனை அம்மானால எல்லாம் சொல்ல சரியா நீ 1 ரூபா கேட்டா அவன் 2 ரூபா கேட்கறான் சரியா அவனுக்கு பாதி கொடுத்து உனக்கு 1 ரூபா வாங்கி தரான்டா ஏன்னா நீ அந்த சொத்துக்கு நீ தான் இப்போ அலம்பு வச்சிருக்க ஏன்னா அந்த கஷ்டம் உனக்கு தான் தெரியும் நான் அவனுக்கு எதுவும் தெரியாது தலைக்கட்டு கிடையாது சின்ன தலைக்கட்டு உண்மையா இல்லையா சரி அவனுக்கு 5ஆவது வயசு பெரிய வயசுல பண்ணி திரிகிறானே எனக்கு 2 பாகம் கூட நீ 1 பாகம் எடுத்துங்கிறாங்க சரியா நியாயமா பார்த்தா உனக்கு தான் 2மே தரணும் சரியா உனக்கு 1 அவனுக்கு 1 கொடுக்கலாம் சரியா தலைப்படாம போ உனக்கு முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த எண்ணி 390 நாளுக்குள்ள 3 மாசத்துக்குள்ள அவன் முடிச்சு தர உத்தரவு கொடுத்துருக்காரு சரியா தலைப்படாம போ
உங்கள் வீட்டில் பல பிரச்சனை போகுது. இந்த பிரச்சனைக்கு யாருக்கு ஆரம்பம் சொல்ல போனால் நீ எது செஞ்சாலும் கொட்டாலும் விளங்காதுன்னு சொல்கிறாங்க. பேசாத கூட பேசுகிறாங்க. அவன் சூழ்நிலை போயிட்டு உண்மையிலே யாரும் கூட வந்திருக்காங்க கூப்பிட போனேன். நீ சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிற இந்த இடத்த கூட அந்த கருப்பன் காப்பாற்றலாம் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கே இல்லையா? சரி, என்ன பண்ணலாம்? குடும்பத்தில் பல சிக்கல். இந்த சிக்கலை வெளியே வரணும்னா பணத்தையும் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. பணத்தால் ஒரு பக்கம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. உண்மையா இல்லையா? சரியா? கணவன் மனையும் சூழ்நிலை சரியாமல் இருக்கு. உடச்ச சொல்லி விரும்பல. அந்த இடத்துல சூழ்நிலை சரியாமல் இருக்கு ரெண்டு பேர்த்துக்கு. உண்மையா இல்லையா? சரியா? ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு. சரி, பிள்ளைக்கெல்லாம் காலை சேர்த்தலாம். ஏன்னா படிப்பு பண்ணும். சட்ட படிப்பு தான் அவளுக்கு ஜாதகம். ஜாதகப்படி சட்டப்படி தானே இருக்குது. ஜாதகம் பார்த்தீங்களா இல்லையா? சட்டப்படி கண்டிப்பாக கிடைக்கும். சரி, உன் சட்ட கல்லூரியில் உன் பிள்ளைக்கு சீட் வாங்கி கொடுத்தா என்ன கொடுக்குற? என்ன வேணும்? என்ன கொடுக்குறியா? 2 கடை கொடுப்பியா? சரி, எனக்கு 11 மாலை ஒரு புல் வாங்கி தரியா? உன் பிள்ளை சீட் வாங்கி தர. சரியா? அப்ளிகேஷன் போட்டிங்களா? அப்ளிகேஷன் போட்டிங்களா? போட்டிங்க. என்ன சொன்னாங்க? பிள்ளை மார்க் இருக்கு தாமா கிடைக்கும் ஒருத்தர் சொன்னாரா? பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் செலவாகும். இதான் வேக்கண்ட் அவ்வளோதான் இருக்கு. சரியா? வேக்கண்ட்டில் உன் பிள்ளை போயிருக்கீங்க. ரொம்பலாம் தள்ளி போட்டிருக்கீங்க வேக்கண்ட்டு. இதுக்கு முன்னே நிறைய ஆகிப்போச்சு. இப்போ நீ எப்படி இருந்தாலும் ஒரு 20 கூட செலவு பண்ணால் தான் உன் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கும். யோசனை பண்ணால் வாங்கி கொடு. உன் பிள்ளை படிப்பு நல்லா இருக்குது. சட்ட கல்லூரி தான், வக்கீல் தான். சரியா? உன் பிள்ளை ஒரு லாயரான ஆசைப்பட்றான். சரியா? கண்டிப்பாக நல்லா படிப்பு இருக்குது. சரியா? பிள்ளைக்கு ஜாதகம் பொறுத்த வரைக்கும் அவளுக்கெல்லாம் எடுத்த கம்தான் பேச கிடையாது. எது செஞ்சாலும் யோசனை பண்ணி நிதானமாக செய்வான். உண்மையா இல்லையா? சரியா? அப்படியே பிள்ளைக்கு நீ சட்ட கல்லூரியாக சீட்டு வந்துட முடியாது, வாங்கி கொடு. சரியா? லா படிக்க ஆசைப்படுது, வாங்கி கொடு. அதேமாரி கவனமாக பிள்ளைமோட ஒரு கண்ணு எப்பயுமே இருக்கணும். சரியா? யாரை சொல்கிறேன்னா, பிள்ளைக்கு அறியாத வயசு எதுவுமே எழுத்து தான் பால் நினைக்கிறது இல்லை. உண்மையா இல்லையா? சரியா? பிள்ளைமோட கண்ணு வச்சுக்க தாமாக இருக்கிற பிள்ளைக்கு பார்த்துக்கலாம். அவங்க வீட்டில் சின்ன பிரச்சனை போயிட்டே இருக்குது. சரியா? பூசம் முடியட்டும், பூசாரி போய் சொல்லுவான், அதுமாதிரி செஞ்சுடுவான். என்ன உனக்கு வேணும்? உடனே தான் 90 டைம் கொடுத்துருக்கல. எனக்கு கேட்டு ஒரு ட்ரிப்பு கேளு. உனக்கு 90 டைம் கொடுத்துருக்கல. சரி, உன் பிள்ளைக்கு டைம் சரியில்லை, கூப்பிட்டு வரல. அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு ரத்த காவணும் பரவாயில்லையா? உன் பிள்ளைக்கு அதை விட காய ரத்த காவணும் பரவாயில்லையா? அவள் டைம் சரியா இருந்தாலும் 2 வாரம் உன்னை கூப்பிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பா கூப்பிட்டு வரியா? சரியா? கவலைப்படாம கொண்டு வந்தாலும் சொத்து நான் வாங்கி தரேன். வருமானத்துக்கு மேலே செலவு வச்சு யாரும் தாங்க முடியும்? 2 குடும்பத்துக்கு சோறு போடுறீங்களா? அப்ப எப்படி உனக்கு செலவு பத்தம்? நீ வாங்குறது 50, பண்றது 500. யாருக்கு முடியும்? என்ன வழி பண்ணலாம்? இந்த சொத்தை வந்து சமாளிப்ப 90 நாள் பொறுத்துக்க. சரியா? சொத்து வாங்கி கொடுக்குறேன், கவலைப்படாம. சரியா? பூச முடியல, பூச முடிய பூசாரி செஞ்சு தருவோம். சரியா? கவலைப்படாம. 15 நாள் ஆயிருக்கு. சரியா? உனக்கு எந்த குறைப்பெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா?